ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் யாரு கொடுக்கணும்? குடுத்துதான் பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு. கம்பைண்டா இருக்கிறவருக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அவர் நம்ம மேல கம்ப்ளைண்ட் பண்றாரு. நீ ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னு நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க. அவர் சொல்றாரு, நான் யாரும் கூப்பிடாம ஹெல்ப் பண்ண முடியாது, இது என்னோட கண்டிஷன். நீங்க உடனே பாபா இந்த செகண்ட் நான் எப்படி நடந்துக்கணும்? கோவம் ஏன் வருது? கோவப்படுத்துறாங்க, அதனால கோவம் வருது. சரி, படுத்துறாங்க, வர வழைக்கிறாங்க, அவங்க பயங்கரமான வார்த்தைகளை யூஸ் பண்றாங்க. ஆனா நம்மளுக்கு என்ன வரக்கூடாது? கோவம் வெளியிலயும் காட்டக்கூடாது, சப்ரஸ் பண்ணக்கூடாது, எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது. ரெண்டுமே பிரச்சனையில முடியும். கோவமே படக்கூடாது. அப்படியே சாட்சியா அப்படியே விளையாட்டை குஷியா பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? முதல் இன்ஃபர்மேஷன் யார் கொடுக்கணும்? பாபா கொடுத்தா பாபா என்ன சொல்வாரு? குழந்தாய், நீ அன்பான ஆத்மா, அமைதியான ஆத்மா. பாபா சக்தியும் கொடுப்பாரு. சொல்லுவாரா? சக்தியும் கொடுப்பாரா? ரெண்டுமே செய்வாரா? நாலேஜ் கொடுக்கும் போதே என்ன கொடுக்குறாரு? பவர் கொடுக்குறாரு. அப்ப அந்த நேரத்துல உங்களுக்கு பாபாவை நீங்க நினைச்சா நாலேஜ கொடுப்பாரு, பவரையும் கொடுப்பாரு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த சொரூபத்துல நிலைச்சு இருந்தா வார்த்தை கோபம் வருமா? உங்களுக்கு அந்த நேரத்துல யார் ஞாபகம் வருது? உண்மையை சொல்லுங்க. கோவப்பட வைக்கிறாங்க, அந்த நேரத்துல யார் ஞாபகம் வருது? ஸ்ரீபாபா ஞாபகம் வருது. அது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுங்க அவருக்கு. அப்புறம் பாருங்க ரிசல்ட். பாபாவுக்கு லெட்டர்ல எழுதுங்க, பாபா என்னை கோவப்பட வச்சாங்க, நான் முதல்ல உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன், அதனால நீ என்ன பண்ண, எனக்கு ஹெல்ப் பண்ண, நீ ஞாபகப்படுத்தின, நீ அமைதி சொரூபமான ஆத்மா, அன்பின் சொரூபமான ஆத்மா ஞாபகப்படுத்தின, அதை பவரையும் கொடுத்த, நான் அப்படியே சாந்தமாயிட்டேன், அந்த ஆத்மா நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சுபபாவனை வேற வச்சுட்டேன். அப்படி ஒரு லெட்டர் தான் எதிர்பார்க்கிறாரு. எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் லெட்டர்ஸ், பிரச்சனையா லெட்டர்ஸ்ல வருது. இப்படி ஒரு லெட்டர் வந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாரு. நாம கொடுத்த ஞானத்தை அப்ளை பண்ணி ஒரு ஆத்மா நம்மளுக்கு லெட்டர் எழுதுதே, ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சரிங்களா? ஏன்னா நம்மளால மட்டும்தான் கடவுளை கவலைப்படவும் வைக்க முடியும், சந்தோஷப்படவும் வைக்க முடியும். அவ்வளவு பவர் நம்மளுக்கு இருக்கு. இனிமே எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தலாமா கடவுளை? எப்ப பார்த்தாலும் லெட்டர்ஸ் மேல லெட்டர்ஸ், அதை பார்த்து அவருக்கே மனசு கலங்கி போயிடுது. இனிமே எப்படி லெட்டர் எழுதலாமா? பாபா நீ சொன்ன மாதிரி அப்ளை பண்ண, எனக்கு இந்த மாதிரி ரிப்ளை கிடைச்சது, நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன்.